Hello friends, welcome to Bindu recipes. என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பிந்து ரெசிப்ஸில் நம்ம சன்னா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூக்கடலை ஒரு கப்பு நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மூக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது
6லேருந்து 7 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றிருச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டீயை அணைச்சிடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை அதை வந்து கொஞ்சம் மேலே தூவி விட்டுருங்க. சிம்பிளான அப்புறம் சூப்பரான ஒரு சன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.